Hello guys, welcome back to the channel. So இன்னைக்கு இந்த ஒரு வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் ஜிபி வாட்ஸ்அப்பை எப்படி உங்கள் மொபைல் டெவலப் பண்ணி தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் யூஸ் பண்ண ஜிபி வாட்ஸ்அப்பில் ஆடு வரலாம், லேக் ஆகலாம், பக் ஆகலாம். ஸோ அது இல்லாமல் ஒரு சூப்பரான ஜிபி வாட்ஸ்அப் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அஃபிஷியலான ஆப்பு, ஆடு வராது, லேக் ஆகாது, பக் ஆகாது. ஸோ சூப்பராக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது எப்படி டவுன்லோட் பண்ண தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணது ஏன் ஆட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இதேமாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபேக்காக பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஆடு, பக்கு, ஸோ இந்த மாதிரி நிறையா பார்த்தீங்கன்னா பிரச்சனை வருது, லேக் கூட ஆகுது. ஸோ எப்படி அஃபிஷியலான ஜிபி வாட்ஸ்அப்பை எப்படி உங்கள் மொபைல் டவுன்லோட் பண்ணி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கனை தான் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம சேனலில் இந்தமாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்லாம் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ மறக்காமல் அதை பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜிபி வாட்ஸ்அப் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில அதில் இருக்க இதெல்லாம் பற்றி நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேஞ்சரான ஆப். அது எவ்வளோ பேர் தெரியும் தெரில, நீங்கள் தெரிஞ்சு யூஸ் பண்ணல, தெரியாமல் யூஸ் பண்ண தெரில, தெரிஞ்சு தான் யூஸ் பண்ணுறப்ப அப்படின்னா நீங்கள் வந்து அது யூஸ் பண்ணால் அது உங்கள் தான் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தெரியாமல் நான் வந்து சொல்லிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு டேஞ்சரான ஆப். இது பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி ஆப். ஸோ நீங்கள் உங்களோட டேட்டா வந்து எப்போ வேணாலும் லீக் ஆக பார்த்தா அதிக சான்சஸ் இருக்குது. எப்போ வேணாலும் எந்த நேரத்தில் வேணாலும் உங்கள் டேட்டாஸ் வந்து லீக் ஆகலாம். ஸோ அதனால் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நீங்கள் யோசித்துக்கோங்க, யூஸ் பண்ண வேண்டாது. தெரியாதவங்க அதை யோசிச்சுட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லிக்கிறேன். நீங்கள் இதில் என்ன வேணாலும் யூஸ் பண்ணுங்கள். பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை மட்டும் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இந்த பேமெண்ட் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா நம்ம கேஷ் அனுப்புறதுக்கு, கேஷ் ரிசீவ் பண்ணுறதுக்கு. ஸோ யூபிஐ ஐடி தான் அதுவும். ஸோ அதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணோம். ஸோ இதை மட்டும் யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் நார்மல் வாட்ஸ்அப்பில் யூஸ் பண்ணுறது வேறு, ஆனால் நீங்கள் இதில் யூஸ் பண்ணணும்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா டேட்டாஸ் வந்து லீக் அதிகமாக ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி ஆப், நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இது எதுக்காக நிறையா பேர் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஸோ நார்மல் வாட்ஸ்அப்பில் இருக்க ஃபீச்சர்ஸோட இதில் வந்து அதிகமான ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் மெசேஜ், நீங்கள் வந்து மெசேஜ் ஷெட்யூல் பண்ணிக்க முடியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா சேட் பண்ணது நீங்கள் வந்து வித்தவுட் நம்பர், ஸோ எந்த ஒரு நம்பருமே நீங்கள் வந்து சேவ் பண்ணாமல் நீங்கள் வந்து சேட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய இதில் பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து ஹோம் ஸ்க்ரீன் வந்து கஸ்டமைஸ் பண்ணுறது நிறைய பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கும். ஸோ எனக்கு பார்க்க பிடிச்சிருந்துச்சு. ஸோ இது எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷனில் லாஸ்ட்டில் ஒரு லிங்க் இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி லாஸ்ட்டில் ஒரு லிங்க் இருக்கும். ஸோ அந்த லிங்க் வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து ஒரு வெப்சைட் வந்து ரீட் ஆகும். ஸோ அதுக்குள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஜிபி வாட்ஸ்அப் ஏபிகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதில் நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். 50 MB தான் இருந்துச்சு. ஸோ மித்ததெல்லாம் அப்படி தான். ஸோ இதில் ஒரு சில கஸ்டமைசேஷன்லாம் இருக்குது. ஸோ அதை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். ஸோ உள்ளே போனே சைன் அப்லாம் பண்ணிக்கோங்க. ஸோ நம்பர் கொடுத்து ஓடிபிலாம் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே 3 டாட் பட்டன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஜிபி செட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ உள்ளே போன தீம் ஸ்டோன் இருக்கும். இதில் பார்த்தா நீங்கள் வந்து ஹோம் ஸ்க்ரீனோட தீம்ஸ் வந்து நீங்கள் வந்து மாற்றிக்க முடியும். சூப்பராகவே கொடுத்துருப்பாங்க. எஃபெக்ட்ஸ் அதெல்லாம் பார்த்தா ரொம்பவே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா DIY தீம் அப்படின்னு சொல்லிட்டு அதிலே இருக்கும். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் வேண்டாமல் நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதிலே பாருங்க, உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ தான் நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். நம்ம நார்மல் வாட்ஸ்அப்பில் நம்ம வந்து ப்ளே ஸ்டோர் போய்ட்டு நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம். ஸோ இதை எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா உங்கள் ஜிபி வாட்ஸ்அப்பில் போய்க்கோங்க. ஸோ போயிட்டு பார்த்தீங்கன்னா ஜிபி செட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பண்ணோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் அதுக்குள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வந்துடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்கிரேட் ஜிபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா கரண்ட் லேட்டஸ்ட் விஷயம் நான் வந்து இருக்கேன். அதை எனக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்குது. ஸோ நீங்கள் உங்கள்ட்ட வந்து நீங்கள் வந்து அப்டேட் பண்ண வச்சிங்கன்னா அது வரும்போது நீங்கள் வந்து அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி அப்டேட் பண்ணுறதுன்னு. ஸோ இது பார்த்தீங்கன்னா எப்பப்போலாம் அப்டேட் வருதோ ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அதில் வந்து அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த வீடியோ நீங்கள் எப்போ பார்த்தாலும் சரி, இதை நீங்கள் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தா 3 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தாலும் சரி, இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போகும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கரண்ட்டான வெர்ஷன், ஸோ அந்த டயத்தில் கரெக்டான ஒரு நியூவஸ்ட்டு வெர்ஷன் என்ன வந்திருக்கோ அந்த அப்டேட் தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோ அவ்வளோதான். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் எப்படி நீங்கள் டவுன்லோட் பண்ணி தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணால் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. லாஸ்ட்டில் போங்க, ஸ்க்ரோல் பண்ணி போனீங்கன்னா லாஸ்ட் வந்து லிங்க் சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ அதில் போய் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ அப்புறம் இதில் பற்றி நம்ம பார்த்துருப்போம் கஸ்டமைஸ் எப்படி பண்ணுறது. ஸோ அப்புறம் அதில் இது தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் அந்த மாதிரி நிறைய நம்ம பார்த்துருப்போம். ஸோ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும், பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ போகிறதுக்கு ஒரு நல்ல மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ அதை மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த மாதிரி வீடியோ வந்தது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.